கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் சிபிஐ விசாரிக்கலாம். உச்சநீதிமன்றம் திமுக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது. இதனால் என்ன நடக்க போகுது? அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராய சாவில் மரணமடைந்த குறித்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டு ஆர்டர் போடுது. சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் காவல்துறை சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் மனு போடுறாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட்டு சொன்னது எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, சிபிஐ விசாரிக்கட்டும் என்று மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி, விடயத்துக்கு வருவோம். இதனால் திமுகவுக்கு என்ன லாபம்? எதற்காக திமுக எதிர்க்கணும்? 4 எம்எல்ஏக்கள், 2 மாவட்ட செயலாளர், 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாற்றாங்க. மாற்றினாலும் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. முன் உதாரணமாக சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தில் பினிக்ஸ் தந்தை மகனை உயிரோடு கொலை செய்த வழக்கு சிபிஐ தான் இருக்குது. என்ன நடந்தது? எத்தனை வருஷம் ஆகுது? அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வழக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை என்ன தூக்கில் போட்டுட்டீங்களா? அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்கீங்க. அரசு அதிகாரியாக இருந்தால் கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், யாரை வேணாலும் குத்தலாம், வெட்டலாம், அவர்களுக்கு தண்டனை கிடையாது. எதுக்கு இந்த அதிகாரிகள்லாம் பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஏமாற்ற வேலை. மக்களே, இது ஒரு ஏமாற்றும் வேலை. புரிந்து கொள்ளுங்கள். சட்டம் ஏழையை மட்டும்தான் பாதிக்கும், வேற யாரையும் பாதிக்காது. பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம். அதுதான் இன்றைய ஜனநாயகம். ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் நம்ம போடணும்னா 1 லட்சம் ரூபாய் செலவாகும். எத்தனை வழக்கு போடுவீங்க? பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அங்கே உள்ள போக முடியும். இது வேதனையா இருக்கு. இதை மாற்றணும், இந்த சிஸ்டத்தை மாற்றணும். மக்கள் கையேந்தாமல் வாக்களித்தாலே இந்த சிஸ்டம் மாறிவிடும். நன்றி, வணக்கம்.